துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு. மறந்த பொழுதும் நான் உன்ன மறக்கவில்லையே. கண் மீனா, சொல்லுங்கக்கா. உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன். என்ன பாரு, அப்படி திரும்பி இருந்தா நான் எப்படி பேச முடியும்? திரும்பக்கா கூடாது. அக்கா பார்த்தா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. சொல்லுங்கக்கா. என்ன மீனா, சந்தோஷமா இருக்கியா? அக்கா, ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன் அப்படி கேக்குறேன்னா, நீங்க நினைச்சதான் நடக்க போதாச்சே. நீயும் உங்க செல்வமாவும் நினைச்ச மாதிரி அசோகனாக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் இனி உங்களுக்கு என்ன கவலை? இனிமே அசோகனா உன் வாழ்க்கையில வரவே மாட்டாரு. உன்னை எந்த வகையில டிஸ்டர்பே பண்ண மாட்டாரு. இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பல, உன்னை விட உன் செல்வா மாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்புறம் எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் மூளை கொடுத்தா நிக்கிறீங்க? ஐஷாக்கா, என்ன இனிமே உங்க ரெண்டு பேருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கலாம். அதான் நீங்க நினைச்ச மாதிரி அசோகனோட வாழ்க்கையை மாத்திட்டீங்களே. இனிமே அவர் சந்தோஷமா இருந்தா என்ன, கஷ்டப்பட்டா உங்களுக்கு என்ன? அவருக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதை நினைச்சு நீ நல்லா சந்தோஷப்படு. நீ இங்க சந்தோஷப்படு, உங்க செல்வா மாமா அங்க இருந்து சந்தோஷப்பட்டுட்டோம். மொத்தத்துக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்க, அதானே? என்ன மீனா, என்ன பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே. நீ வருத்தப்படுறியா? எதுக்கு வருத்தப்படுற? நீங்க நினைச்சதுதான் நடந்துட்டு இருக்கல. இனிமே உங்களுக்கு வருத்தப்படுறதுக்கு அவசியமே இல்லையே. சந்தோஷமா இருங்க. அசோகனாக்கு நாளை கழிச்சு கல்யாணம். நிம்மதியா இருக்க போறாரு அவரும். நீயும் நிம்மதியா இரு. அது சரி, எவ்வளவு நாளைக்கு தான் அந்த மனுஷன் உன் பின்னாடி சுத்திட்டு இருப்பாரு? உன் சம்மதத்தை எதிர்பார்த்து உன் பின்னாடி எத்தனை நாளைக்கு சுத்துவாரு? நீயும் என்னன்னு தலை சாய்க்க மாட்டேன். உங்க செல்வா மாமாவும் என்னன்னு கூட அவர் ஒரு மனுஷனா கூட மதிக்கல. அப்படின்னு சொல்லாதீங்கக்கா. அப்படின்னு சொல்லாதுன்னு நான் நடக்கிறது தானே சொல்றேன். அப்புறம் என்ன, அசோகனாக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் உன் கல்யாணத்துக்கு உனக்கு மாப்பிள்ளை பார்க்க உங்க செல்வா மாமா தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல மாப்பிளையா, பொண்ணுக்கார மாப்பிளையா பார்த்து கொண்டு வந்து நிறுத்துவாரு. உனக்கு என்ன, சந்தோஷமா கழுத்து நீட்ட போற, தாலியை கட்ட போறாங்க, போய் குடும்பம் நடத்த போற. அவ்வளவுதான். நீ ஒரு பக்கம் குடும்பம் நடத்த போற, அசோகனா ஒரு பக்கம் குடும்பம் நடத்த போறாங்க. இனிமே உங்க லைஃப்ல என்ன இருக்கு? எதுவும் இல்ல, நிம்மதியா இருக்க போறீங்க, அவ்வளவுதானே? என்ன சொல்றேன்னா, நிறுத்து மீனா. இனிமே நீ சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படியே நீ சொன்னாலும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம். அசோகனா வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டேன். நீ நிம்மதியா இருக்கலாம். சரி, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாரு. நான் இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னா, உன் மனசை காயப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கல. நான் இங்க வந்த விஷயமே வேற. நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் கார்த்திக் வீட்டு கிளம்புறோம். அதை சொல்லதான் வந்தேன். நாளைக்கு அசோகனா கல்யாணம் இல்ல, அதனால நம்ம முன்கூட்டியே போகணும். அதுக்கு தான் வர சொன்னேன். சரி, காலையில துணியெல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகுங்க. நம்ம கார்த்திக் வீட்டுக்கு போகணும், சரியா? இல்லக்கா, நான் வரல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏமா, நீ தான் பெரிய தியாகியாச்சே, அப்புறம் ஏன் வரலங்கிற? நீ தான் வரணும். நீ வந்து உங்க அசோக்குக்கு என்னென்னலாம் செஞ்சா பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து போட்டு செய்யுமா. அப்பதானே அவரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ண முடியும். இங்க பாரு, நீ வரணும், வந்தே ஆகணும். நான் சொல்லிட்டேன், வா. வந்து அவர் இன்னொரு பொண்ணு கட்ட தாடி கட்டத மனசார சந்தோஷமா நின்று பார்த்து அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா, சரியா? அப்பதானே நீயும் உன் செல்வமாவும் நிம்மதியா இருக்க முடியும். அக்கா, அந்த மாதிரி சொல்லாதீங்கக்கா. தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்கக்கா. அசோக்கு கல்யாணம்னா நான் சந்தோஷமா இருப்பேனா? உங்களுக்கு புரியுதாக்கா? என் மனசோட வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையாக்கா? எனக்கு புரியாமலா இவ்வளவு நேரம் நீ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? என்னோட ஆதங்கமும் கோபத்தையும் உங்ககிட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? உன் மனசு வேதனை என்னன்னு எனக்கு புரிஞ்சதுனாலதான் என் கோபத்தை உங்ககிட்ட கொட்டி தீர்த்துட்டு இருக்கேன். அசோகனுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். எனக்கே அதிர்ச்சியாவும் மனசும் உடஞ்சு போச்சு. அப்ப உனக்கு எப்படி இருக்கும்? அதை நான் உணர முடியாம இல்ல, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் உன்ன மாதிரிதான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா உன் வலிய வேதனையை உணர்ந்து நான் என்ன பண்ண முடியும்? வாய் திறந்து பேச வேண்டியது நீ ஊமையா இருக்கும்போது உனக்காக நான் பேச முடியுமா என்ன? பேசிட்டேன், பேசியும் பார்த்தாச்சு. இங்க எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல. அப்போ இனிமே நீ தான் பேசணும். ஆனா நீ தான் பேச மாட்டியே. ஏன்னா நீ தான் பெரிய தியாகியாச்சே. ஐயோ அக்கா, நிறுத்துங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லக்கா. அக்கா, உங்களுக்கு புரியலையாக்கா? நான் ஏன் இப்படி பண்றேன்னு உங்களுக்கு தெரியலையா? செல்வா மாமா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. நான் ஆல்ரெடி அவர் நம்பிக்கையை கெடுத்துட்டேன்க்கா. இனிமே அவர் நம்பிக்கையை கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. இங்க பாரு மீனா, உன் வாழ்க்கையை நீ தான் வாழ போற. உனக்காக உங்க மாமா வந்து வாழ போறது கிடையாது. நீ சொல்றது சரிதான். உன் மாமாவோட நம்பிக்கையை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எல்லாம் சரிதான். அதே சமயம் உன் உண்மையான காதலை உன் மாமா கிட்ட எடுத்து சொல்லி அவருக்கு நீ புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு உன் மாமாக்காக நீ தியாகம் பண்றேன்னு
இப்படி உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு உட்காரதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதால என்னைக்காவது ஒரு நாள் அவரும் குற்ற உணர்ச்சியில உட்கார தான் போறாரு. பாத்துக்கிட்டே இரு. என்னைக்கு நீ உன் மனசுல இருக்கிறத வாய் திறந்து அவர்கிட்ட சொல்றியோ அன்னைக்குதான் எல்லாம் சரியா நடக்கும். இல்லைன்னா நீயும் அவரும் குற்ற உணர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா வேதனையில இருப்பீங்க. நான் வேற எதுவும் சொல்ல விருப்பப்படல. இல்லக்கா என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுக்கா. நான் போய் செல்வ மாமா கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லணும் எனக்கு தோணல. இனிமேல் நான் செல்வ மாமாவை நோக்கடிக்கணும்னு விருப்பப்படலக்கா. அவர் விருப்பம் எதுவோ அதுபடியே நடக்கட்டும். நான் இப்படியே இருந்துட்டு போறேன்க்கா. நீ எல்லாம் திருந்த போறதே கிடையாது. நீ எல்லாம் எப்பவுமே இப்படியே தான் இருக்க போற. அதான் தியாகம் பண்றேன்னு ஆயிடுச்சு. எதுக்கு அழுதுட்டு இருக்க? கண்ணை தொடச்சிக்கிட்டேன். நாளைக்கு எங்க கூட வா. வந்து அசோக் அண்ணாக்கு கல்யாணத்துக்கு என்னென்னலாம் தேவையோ முன்ன இருந்து எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு அச்சதை கொடுப்பாங்க. வாங்கி அவங்களுக்கு போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு எங்க இருந்தாலும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வந்துரு. அதானே நீ பண்ண போற. ஏன்னா நீ தான் பெரிய தியாகியாச்சே. செல்வா மாமா நீட்டு உன் வாழ்க்கையை நீ அழைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, செல்வா என்னோட புருஷன் தான். நான் இல்லைன்னு சொல்லல. அவருக்கு என்னன்றது எடுத்து சொன்னா கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாரு. ஆனா எடுத்து சொல்ல வேண்டியது நான் கிடையாது. சொல்ல வேண்டியவன் நீ. உன் மனசுல இருக்கிறதா அவர்கிட்ட சொல்லு. சொன்னீங்கன்னா கண்டிப்பா என் செல்வா புரிஞ்சுப்பான். ஆனா நீ சொல்லவே மாட்டேங்கிற. அதனாலதான் செல்வாக்கு எதுவும் தெரியாம இருக்கு. இங்க பாரு, தயவு செஞ்சு செல்வாவை குற்ற உணர்ச்சியோட தள்ளிடாது. நாளைக்கு அவன் ஃபீல் பண்ற மாதிரி ஆக்கிடாது. ஐயோ நம்மளால மீனா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவரை வருத்தப்படுற மாதிரி வச்சிடாத மீனா. இன்னைக்கு நீ உன் செல்வா மாமாக்காக தான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவரை குற்ற உணர்ச்சியில தள்ளிடாது. இவ்வளவுதான் சொல்ல முடியும். ப்ளீஸ் அக்கா மீனா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் யாரையும் வற்புறுத்தணுன்ற அவசியம் இல்லை. இங்க பாரு, காலையில் எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்பணும். நீயும் கிளம்புற. உன் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்க. நாளைக்கும் கார்த்திக் வீட்டில் தான் இருக்க போகிறோம். கல்யாணம் முடிஞ்சுதான் நம்ம வரப்போகிறோம். அதனால உனக்கு என்னென்ன துணியெல்லாம் தேவையோ எடுத்து வச்சுக்க. காலையில் 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறோம் சொல்லிட்டேன். நீ கிளம்பி வர, சரியா? நான் போகிறேன். இல்லக்கா வான்னு சொல்லிட்டேன். வா. கடைசியா ஒரு வாட்டியாவது அசோக் அண்ணா முகத்தை பார்த்துரு. போதும். அது உனக்கே ஒரு சந்தோஷத்தை தரும். அதுக்காக தான் கூப்பிடுறேன். மற்றபடி உனக்கு கஷ்டப்படுத்தணும்லாம் கூப்பிடல. வா, அவ்வளோதான் சொல்ல முடியும். எடுத்து வச்சுட்டு வா, நான் போறேன். மாமா நீ கீழே போ, நான் வரேன். இல்லடா மாமா. சொல்றேன்லம்மா, நீ கீழே போ, நான் வரேன். ஓ ஓமா. சரிடா மாமா. இங்க பாரு ஐஷு, நீ உண்மையை தான் சொல்லியிருக்க. இதில் நான் எதுவும் தப்பா நினைக்க எதுவும் இல்லை. உன் மனசுல நீ எதையும் போட்டு குழப்பிக்காது. ஓமா, நான் வந்து பேசுறேன். ஓ சரிடா மாமா, நான் போறேன். நம்ம தான் தப்பு பண்றோமோ? மீனா மனசை நம்ம புரிஞ்சுக்கலையோ? ஐஷு எவ்வளவோ சொல்றா, நம்ம ஏன் இவ்வளோ கோவமா இருக்கணும்? ஒருவேளை மீனா அசோக்கை மறக்காம கூட இருக்கலாம்ல. நம்ம தப்பு பண்றோமோ? இருக்கா, சரி, மீனா கிட்டே கேட்டுருவோம். மீனா. ஐயோ செல்வா மாமா. மாமா இல்ல உட்காருமா. ஏன் மீனா தனியா வந்திருக்க? ஏன் எல்லாரோட கீழே இருக்க வேண்டியதானம்மா? நீ மட்டும் ஏன் மேல வந்திருக்க? இல்ல மாமா, சும்மா அப்படியே காத்தோட்டமா இருக்கட்டுமே மேல வந்துட்டேன் மாமா. இப்ப கீழே ரூமுக்கு போயிடுவோம் மாமா. நீங்க போங்க, நான் போயிடுறேன் மாமா. சரிம்மா. சரி மீனா, நம்ம நாளைக்கு கார்த்திக் வீட்டுக்கு போகணும், தெரியுமா? இப்பதான் ஐஷாக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க மாமா. மாமா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேனே. எதுக்காக நீ இங்க இருக்க போற? இங்க பாரு, யாருக்காகவும் பயந்தெல்லாம் நீங்க இருக்க வேணாம். நீ வா. நம்ம என்ன நினைச்சோம்? அசோக்கு நமக்கு வேணாம் தானே நினைச்சோம். அவனுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆக போகுது. நம்ம போய் நிம்மதியா பார்த்துட்டு வருவோம். வாமா. ஏன் உன் மனசுல எதனா கஷ்டமா இருக்கா என்ன? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கல்யாணத்துக்கு வரணுமான்னு யோசிச்சேன் மாமா, அவ்வளவுதான். மீனா, இங்க பாரு, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுமா. உன் மனசுல வேற எதுவும் இருக்கா என்ன? இங்க பாரு, நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்கிட்ட சொல்லு. உன் மனசுல வேற எதுனா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உனக்காக மாமா நான் அதை மாத்திக்கிட்டு அதை பண்றேன். சொல்றல, சொல்லுமா. வேண்டாம், அசோக் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கட்டும். என் செல்வா மாமாவையும் நான் நோக்கடிக்கவே இல்லை. என் மனசோட கஷ்டம் தானே, அதை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லை. நான் சந்தோஷமா தான் மாமா இருக்கேன், நிம்மதியா தான் இருக்கேன். ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு போகணும், அவ்வளவுதானே. நான் வரேன், கல்யாணத்துக்கு வரேன் மாமா. நம்ம காலையில எல்லாரும் கிளம்புவோம். நான் ரெடியா இருக்கேன் மாமா, போலாம். சரிம்மா. சரி, அப்ப காலையில ரெடியா இரு. நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு கிளம்புறோம், சரியா? சரி, ரொம்ப நேரம் நீ இங்க இருக்க வேண்டாம். போய் உள்ள போய் ரூம்ல படுத்து தூங்கு. சாப்பிட்டேல்ல? சாப்பிட்டேன் மாமா, சாப்பிட்டேன். நீங்க போங்க மாமா, ஒரு 5 நிமிஷம் தான் உட்காந்துட்டு நான் போறேன் மாமா. நீங்க போங்க. சரிம்மா, சீக்கிரம் வா, நான் போறேன்னா. சரிங்க மாமா. இல்ல, மீனா மனசுல என்னமோ இருக்கு. ஆனா அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான். எனக்காக தான் என்கிட்ட சொல்ல மாட்டான். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி ஐஷு, நீ சொல்லும் போது புரியாதது இப்பதான் புரியுது. என்ன மன்னிச்சிருடி.
தெரியலையே. மீனா இவர்கிட்ட எதனா பேசினாளா? இவர்கிட்ட மீனா வாய் திறந்து எதனா சொன்னா எதனா ஒரு நல்ல வழி வரும். ஆனா இவ வாயை திறக்கவே மாட்டாளே, என்ன பண்றது? நானும் எல்லாத்தையும் பேசி பார்த்துட்டேன். என் பேச்சு ஒன்றும் இங்கே எடுப்படுற மாதிரி தெரியல. நம்ம என்னதான் பண்றது? அசோக் அண்ணா கல்யாணத்தை கண்டிப்பா எப்படியாவது மீனா நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா மட்டும்தான் அவள் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசை, அவளோட காதல் எல்லாமே வெளியில வரணும். இந்த பிளான் நல்லபடியா சக்சஸ் ஆகணும். சிட்டு, அடியே சிட்டு. சொல்லுடா மாமா, வந்துட்டியா? வா. வந்துட்டேன். நீ என்ன தனியா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது? இல்ல ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிடா மாமா, உனக்கு பால் கொண்டு வரவா? இல்லடி சிட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம். மாமா என்ன என் மேல ஏதோ கோவமா இருக்கியா? உனக்கு என் மேல எதனா கோவம்னா ஸ்ட்ரைட்டா சொல்லிடு. இப்படி எல்லாம் இருக்காத, எனக்கு கஷ்டமா இருக்கு. அடியே சிட்டு, எனக்கு உன் மேலலாம் எந்த கோவமும் இல்லை. என் மேலதான் எனக்கு கோவமே. சிட்டு, இங்க வாங்க. என்னடா மாமா ஏதோ ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சு? சொல்றேன், பக்கத்துல வாடி. தூரம் நின்னதான் கேப்பியா? பக்கத்துல வாடி. இந்த வரேன்டா மாமா. சிட்டு, என்னடா மாமா என்னாச்சு? எதுக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்ன ஏதோ மீனா கிட்ட பேசுனியா? ஏதோ பிரச்சனையா? என்னன்னு சொல்லு. பிரச்சனைலாம் எதுவும் இல்லடி. நான் ரொம்ப தப்பு பண்றேன்ல. நான் பண்றது ரொம்ப பெரிய தப்பு இல்லடி. நீ எனக்கு எவ்வளவு சொன்னல, ஆனா என் மண்ணுக்கு உரைக்கலடி. ஆனா இப்போ என்னமோ எனக்கு குற்ற உணர்வா இருக்குடி. சாரிடி சிட்டு, இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடி. டேய் மாமா, என்னாச்சு? நீ என்னன்னு சொல்லாம நீ எதை பேசிக்கிட்டே போற? எதுக்கு இப்படி நீ கஷ்டப்படுற? எதுக்கு நீ குற்ற உணர்வுல இருக்கணும்? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லடி சிட்டு, உனக்கு எல்லாமே புரியுது. ஆனா என் முன்னாடி காமிச்சிக்க மாட்டேன். என் மனசு வருத்தப்பட போகுதுன்னு என் முன்னாடி காமிச்சிக்க மாட்டேன். அப்படிதானே? எனக்கு இப்போதாண்டி புரியுது. நான் மீனாவை ஏதோ சொல்லி அவன் மனசை மாத்திட்டணும்னு எனக்கு தோணுது. ஆனா அவன் மனசுல வேற என்னமோ வச்சிருக்கால. என்கிட்ட வாய் திறந்து சொல்ல மாட்டான். இல்ல, ஒரு பொண்ணா நீ அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டடி. ஆனா என்னால புரிஞ்சிக்க முடியல. நான் அவளுக்கு ஒரு நல்ல அண்ணனா நடந்துக்கணும்னு நினைச்சேன், தவிர அவன் மனசு என்னன்னு புரிஞ்சிக்காம விட்டுட்டேன்டி. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. டேய் மாமா, இதை தானே நான் அன்னைக்கு உங்ககிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன். மீனா மனசுல வேற இருக்கு. அவ உனக்காக தன்னை மாத்திக்கிட்டு ஒரு நாள் ராத்திரியிலும் வருத்தத்துல இருக்கான். ஒரு பொண்ணா என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனா நீ அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவா அண்ணனா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு அவ மனசு தெரியல. ஆனா அவளை நீ நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். உன்னுடைய எண்ணங்களும் தப்பு கிடையாது, நீ நினைக்கிறதும் கரெக்டு தான். ஆனா அவ மனசளவுல அசோக் அண்ணா தான் இருக்காரு. அசோக் அண்ணாவை இன்னி வரைக்கும் அவ தூக்கி போடல. இப்போ வரைக்கும் மனசுல அசோக் அண்ணாவை சுமந்துட்டு தான் இருக்காளே. அவருக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டதுலேருந்து அவ தொடர்ந்து ஆழ்ந்துகிட்டே தான் இருக்கா. அவ மனசு இன்னும் வருத்தத்துல தான் இருக்கு. அவ மனசு இன்னும் கொஞ்சம் கூட மாறல, தெரியுமா? ஆமாடி சிட்டு, நான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் பேச்சு கேட்காதது ரொம்ப தப்பு இல்லை. ஒரு பொண்டாட்டி பேச்சு கண்டிப்பா கேட்கணும்ல. அவன் நல்லது சொல்லுவான்றது எங்களுக்கு மனைக்கு உரைக்க மாட்டேது. எப்பவுமே நாங்கள் பொண்டாட்டி பேச்சு கேட்கக்கூடாதுன்னு ஆணவத்தில் இருந்துடுறோம்ல. ரொம்ப தப்பு இல்லடி. சே, என்னடா மாமா, நீ அப்படிலாம் கிடையாது. மற்றவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ அப்படிலாம் கிடையாது. நீ மீனாவுக்கு ஒரு நல்ல அண்ணனாவும் அப்பாவாவும் நடந்துக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் மீனா மனசுல இருக்கிறது என்னன்னு உன்னால உணர முடியல. இப்ப நீ உணர்ந்துட்டல. நீ பாரு, இதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு பண்ண ப்ளீஸ். இப்போ நான் என்னடி பண்றது? அதான் கார்த்திக்கு அசோக்குக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டானே, அதுவும் 2 நாள்ல. நாளைக்கு அவனுக்கு கல்யாணம், பொண்ணு எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே நான் என்னடி பண்றது? இப்போ போய் நான் அவன்கிட்ட எதனா பேசினாலும் அவன் என்ன ஒரு மாதிரி கேட்க மாட்டான். கார்த்திக் ஒரு மாதிரி கேட்பான், அசோக் என்ன ஒரு மாதிரி பார்ப்பான். எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலடி. ஆனா மீனா வாழ்க்கையும் நாசமா போயிடக்கூடாது. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னடி பண்றது சிட்டு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு நீ ஏதாவது சொல்லுடி, தயவு செஞ்சு எனக்கு சொல்லுடி. டேய் மாமா, நீ இவ்வளவு தூரம் மாறிட்டல, இதுவே போதும். இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் நடக்கும். நீ அமைதியா இரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் உனக்கு பொறுமையா சொல்றேன், சரியா? என்னடி சிட்டு சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. டேய் மாமா, பொறுமையா இரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். கார்த்திக் பத்தி உனக்கு தெரியும்ல, அவ்வளோ சீக்கிரம் ஒரு பொண்ணு மனசை நோக்கடிச்சு ஒருத்தவங்கள லவ் பிரிச்சு கல்யாணத்தை பண்ணி வைப்பாரா என்ன? அப்படிலாம் கிடையாது. நீ வெயிட் பண்ணி பாரு, என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நாளைக்கு நம்ம எப்படியாவது மீனாவை கூட்டிட்டு அந்த கல்யாணத்துக்கு போகணும். அதை மட்டும் செய், அதை செஞ்சுட்டா போதும், மற்றதெல்லாம் நல்லதா நடக்கும். சரி, நீ சொல்ற மாதிரி எல்லாமே நல்லதா நடந்தா சரிதான். மீனா சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். நீ சொல்ற மாதிரி செய்யறேன்டி சிட்டு. சிட்டு, சாரிடி, உன் பேச்சை நான் கேட்காம விட்டுட்டேன்ல. என்னை மன்னிச்சிருடி, என்னை மன்னிப்பியாடி. டேய் மாமா, என்னடா என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ எந்த தப்பும் பண்ணல. என்ன சொல்லணும்னா நீ கரெக்டாக தான் நடந்துக்கிட்டேன். இங்க பாரு, ஒரு அண்ணனா அப்பாவா எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்கிட்டேன். இப்பதான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கா பார்த்துக்கேன். ஒரு பொறுப்பான வீட்டு குடும்ப தலைவனா நடந்துக்கிட்டேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாறு வாரிரோ நாம் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன்.
இன்னும் என்னதான் பண்ணுவா? அப்பா, இந்த பொம்பளைங்க புடவை கட்டுறதுக்குள்ள அந்த நாளே முடிஞ்சிட போல இருக்கு. உனக்குட்டி முடிஞ்சுதாடி? ஐயோ ஒரு 5 minutes மாம்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியா? ஏண்டி இப்படி சோதிக்கிற? சரி, நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ண வரட்டுமாடி? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன் ஹெல்ப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். வேணாம், எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் முடியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அப்படியே திரும்பி இரு, நான் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுவேன். ரெடி ஆனவனே போகலாம், சரியா? இல்லடி, அதுக்கு இல்ல, கல்யாணம் நாளைக்கு தான். நம்ம பொறுமையா கூட போகலாம், ஒன்றும் அவசரம் இல்ல. அதான் மாமா ஹெல்ப் பண்ண வரட்டுமான்னு கேட்டேன்டி பொண்ணுக்குட்டி. வரேனே. ஐயோ மாம்ஸ், இங்க பாரு, இந்த மாதிரிலாம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன் நான் கோவப்பட்டுருவேன் பாத்துக்க. நம்ம சீக்கிரம் போகணும். நீ கொஞ்ச நேரம் அப்படியே இரு, திரும்பிடாத. இந்த நான் ரெடி ஆயிடுவேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான். சரிடி பொண்ணுக்குட்டி, கிளம்பிட்டியா? சீக்கிரம் சொல்லுடி. அங்கிருந்து கார்த்திக் வர ஃபோன் மேல ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். எங்க இருக்கீங்க, வந்துட்டீங்களான்ட்டு. வாடி. ரெடி ஆயிட்டேன் மாம்ஸ், போதுமா? பாப்பா லபலபலபலன்னு கத்திக்கிட்டே இருக்கேயா. பாரு, ரெடி ஆயிட்டேன், போலாம். அப்பாடா, ஒரு வழியா. அடியே. கிளம்பிட்டேயா, போலையா மாம்ஸ்? போலாமா? ஒன்று புதுமை கண்ணாடி பதுமை கையாள தெரிந்தால் கவலை இல்லை. ஐயோ மாம்ஸ், போலாமா? என்னையா மாம்ஸ், எதுக்கு இப்ப இப்படி பாக்குறேன்? பூவோடு உரசும் பூங்காற்றை போலே சீரோடு அணைத்தால் அது சைவம். உள் நெஞ்சு துடிக்கும் உள்ளுக்குள் வெடிக்கும் பூப்பொல்ல அணைக்க பொறுமை இல்லை. ஐயோ மாம்ஸ், என்னையா எதுக்கு இப்ப இப்படி பாக்குறேன்? மாம்ஸ், ஐயோ மாம்ஸ், என்னையா கிளம்பலாம், டைம் ஆகுதுல்ல. அதெல்லாம் டைம் இருக்கு, போலாம். என்னடி இப்படி அழகா இருந்தா நான் என்னடி பண்ண முடியும்? ஐயோ மாம்ஸ், இங்க பாரு, நான் ரெடி ஆகி வந்திருக்கேன். நம்ம கிளம்பலாம், அதான் கரெக்டா இருக்கும். நீ இப்படியெல்லாம் பார்க்காத, இப்படி பேசாத. நீ வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு, நீ எங்கேயோ போவாத, சொன்ன கேளு. நம்ம கிளம்பணும்ல. நான் கூட கிளம்பணும் தான் நினைச்சேன். நம்ம கிளம்பிடலாம், எது வந்தாலும் போயிட்டு வந்து வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப அப்பா முடியல. இங்க பாரு பொண்ணுக்குட்டி, ப்ளீஸ் டி, நம்ம அப்பா ஆகும்ல. ஐயோ மாம்ஸ், என்ன விளையாடுறியா? இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. நீ வா, நம்ம போலாம். நான் வேற அனன்யா வீட்டுக்கு போறோமா, போய் ஒரு வாரமா அங்க இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம போகலாம். கிளம்பியாச்சு, வா போகலாம். நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணியிருக்கேன். கல்யாணம் முடியலையோ, ஆனால் நான் அங்கே தான் இருந்துட்டு வர போகிறேன். காலேஜ் வர லீவ் விட்டாங்கல்ல, அப்பா அம்மாவையும் பார்ப்பேன்ல. நான் போகிறேன் மாம்ஸ், போகலாம், சீக்கிரம் வா. ஓய் பொண்ணுக்குட்டி, என்னடி ஒரு வாரம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்? இந்த பிளான் எல்லாம் என் லிஸ்ட்ல இல்லவே இல்லையே. என்னடி, என்ன நீ பாட்டுல லிஸ்ட்டை கூட்டிக்கிட்டே போற? ஒரு வாரத்துக்கு அங்க இருக்க போறியா? அதெல்லாம் முடியாது. ஏன்னா விளையாடுறியாடி? ஏய், நம்ம ப்ராசஸ்லாம் இருக்குடி, டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு பேசியிருக்கோமே. நீ என்ன அங்க போய் இருந்தா எப்படி? இங்க பாருடி பொண்ணுக்குட்டி, இப்படியெல்லாம் இருக்காது. ப்ராசஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ என் கூட இருக்கணும். நம்ம இங்கே தான் இருக்கணும். நீ அங்கெல்லாம் ஒரு வாரம் இருக்கக்கூடாது. சொன்னா கேளுடி. ஐயோ மாம்ஸ், காலேஜ் லீவ் இல்லை, அதான் யோசித்தேன் அனன்யா கூட இருக்கலாமேன்னு. எனக்கும் அங்கே இருக்க கொஞ்சம் பிடிக்கும்ல, உனக்கே தெரியும்ல, எனக்கு அனன்யா கூட இருக்கிறதுனா பிடிக்கும்னு தெரியும்ல, அதான். என்னடி பொண்ணுக்குட்டி, உனக்கு என்ன? உன் தங்கச்சி உன் கூட இருக்கணும், அவ்வளோதானே? அனன்யா வேணா இங்கே வந்து இருக்க சொல்லு. நம்ம வீட்டுக்கு அவள் வந்ததே இல்லைல்ல, அவளை இங்கே வர சொல்லு. இங்கே வந்து ஒரு வாரம் இல்லை, எத்தனை நாள் வேணாலும் இங்கே இருக்கட்டும். அவள் இங்கே கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னால அனுப்ப முடியாதுடி. என்னெல்லாம் தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதுடி. நம்ம வீட்லேயே இருக்கலாம்டி. ப்ளீஸ்டி பொண்ணுக்குட்டி. ஐயோ மாம்ஸ், என்னையா இப்படி இருக்கேன்? போ, இப்படி நீ என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கும் எல்லா இடத்துக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்கும்ல. அப்படியே பொண்ணுக்குட்டி, உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன்டி. நான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாள் 2 நாள் அவ்வளோதாண்டி தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலெல்லாம் நீ இல்லாமல் நான்லாம் தனியாக இருந்துக்க மாட்டேன்டி. பொண்ணுக்குட்டி, உனக்கு தெரியும்ல. இங்கே பாரு, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்லாம் இல்லை, நீ எப்பவும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு தெரியும்ல, நீ இல்லாமல் நான் இருந்துப்பேனா? அதுக்காக தாண்டி சொல்கிறேன். ப்ளீஸ்டி, கவலைப்படாதடி. உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு சொல்லு, மாமா கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆனால் அங்கேயே தங்கணும் மட்டும் நினைக்காதடி. எங்கே போனாலும் மாமா கிட்ட வந்துடி. ஐயோ மாம்ஸ், நான் எங்கேயும் போகல, சும்மா தான் சொன்னேன். 2 நாள் தான் அனன்யா வீட்டில் 2 நாள் தான் இருக்க போகிறேன். நீ என் கூட தானே இருக்க போகிறேன். இந்த கல்யாண பிளான் முடிஞ்சதும் நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கே தான் வரப்போகிறோம். சும்மா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி ஒரு பிட்டை போட்டேன். ஐயோ
உன்னால மட்டும்தான் என்னை விட்டு இருக்க முடியாது இல்லையா? ஏன் என்னால் இருந்துக்க முடியுமா? எனக்கும் அப்படிதான் என் மாம்ஸ். என்ன நீ அடிக்கடி வாய் திறந்து சொல்கிற, நான் சொல்ல மாட்டேன். என் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன். நீ இல்லாமலாம் நான் இருந்துக்க மாட்டேன் என் மாம்ஸ். எனக்கும் எப்போவுமே நீ என் கூட இருக்கணும். நான் படுக்கும்போது உன் நெஞ்சு மேலே தான் ஏன் படுக்கணும். அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? அதானே பார்த்தேன். என் பூனைக்குட்டியாவது என்னை விட்டுட்டு ஒரு வாரம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படியே பூனைக்குட்டி, இதுக்காக தாண்டி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நிறைய லவ் பண்ணணும்னு தோணுது. உன்னை அப்படியே பூனைக்குட்டி, என் செல்ல குட்டி, உன்னெல்லாம் விட்டு என்னால் தனியால இருந்துக்கவே முடியாதுடி. என் லைஃப்ல நீ வந்ததுக்கு அப்புறம் அப்பப்பா என் லைஃப் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுமாடி. நீ என் கூடவே இருக்கணும்டி, எப்பவுமே என் கூட இருக்கணும்டி. நான் கூடவே தாண்டி இருக்கணும் என் பூனைக்குட்டி. லவ் யூடி. ஆமாம் என் மாம்ஸ், எனக்கும் எப்போவுமே உன் கூடவே இருக்கணும்னு தான் என் ஆசை. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீயும் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. என் பக்கத்துலேயே இருக்கணும். இதோ இது போல் என்னை அணைச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும். சரியா? எப்போனாலும் நமக்கு வயசானாலும் இப்படியே தான் வச்சுருக்கணும். சரியா? அடி இதை நீ சொல்லணுமாடி. எப்பவுமே உன்னை நான் இப்படி தாண்டி வச்சிருப்பேன். மூச்சு முட்டுற அளவுக்கு இறுக்கமாக அழைச்சி வச்சிருப்பேன்டி. எப்பவுமே இப்பவும் அப்படிதான் வைக்கலான்னு இருக்கேன். என்ன வச்சிருவோமா? அதான் கிட்ட வந்துட்டி. அப்புறம் வேணாண்ணா விடவாயா போகிறேன். வச்சுக்கோ. அது சரி, என் பொண்ணுக்குட்டி எனக்கு எது இஷ்டமோ அதுபடிதான் நடந்துக்கோ. இப்போ பாருடி அடி பொண்ணுக்குட்டி. லவ் யூடி. கட்டிப்பொடி கட்டுப்படி மூன்றாம் பாலில் முன்னோர் சொன்னபடி கண்ணாடி உடம்பு இந்த மேலூரு கரும்பு மூச்சு முட்டை பிழிய சொல்லுது. உன்னோட சேல என் கையில் சிக்கும் வேலை என்ன நினைச்ச இல்லையா மாம்ஸ், யாரும் கிளம்பலையா இன்னும்? நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம். இரு இரு, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, கூப்பிடலாம். இரு அம்மா, அப்பா, அரவிந்த், ரித்துமா, எல்லாம் எங்க இருக்கீங்க? இதோண்ணா வந்துட்டோம். நாங்க கிளம்பிட்டோம், போலாமா? டேய் நீங்க கிளம்பிட்டீங்க சரி, அம்மா எங்க, அப்பா எங்க? அவங்களாம் வரணுமே, வந்ததுக்கு அப்புறம் தானே கிளம்ப முடியும். அவங்க எங்க? அது சரிங்க மாமா, அத்தையும் மாமாவும் இந்நேரம் அங்க அனன்யா வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க மாமா. என்னடா என்ன சொல்றாரு இது? அம்மா அப்பா கிளம்பிட்டாங்களா? ஆமாண்ணா, அம்மாவும் அப்பாவையும் கார் வச்சு அனுப்பி விட்டதே நான் தான். நாங்க அதை சொல்லதான் மேல வந்தேன். வந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ரொமான்ஸ் ஓடிட்டு இருந்ததா, சரி எதுக்கு அண்ணனையும் அண்ணியும் டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்னு நானே அம்மா அப்பாவை அனுப்பி வச்சுட்டேன்னா இப்போ நம்மளுக்கு தான் போக வேண்டிய வேலை. போலாமாண்ணா? அது சரிடா, அம்மா அப்பா கிளம்பிட்டாங்கல்ல, நம்மளுக்கு கிளம்பலாம். வா. ஆமா, அத்தை கௌசிலா எங்க? அண்ணா எல்லாரையும் கிளப்பி விட்டாச்சு. இப்ப போக வேண்டியது நம்ம மட்டும்தான். சரி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறமா போகணுமேங்கிறதுக்காக தான் நானும் ரித்துவும் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இல்லைன்னா எப்பயும் நாங்க கூட கிளம்பிட்டு போனா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா. உங்க ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சு வரட்டும், பொறுமையா வரட்டும், கிளம்பலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா. ஐயோ ஐயோ மாம்ஸ், எல்லாம் உன்னாலதான் ஏன் வந்தது பாரு. அரவிந்த் மாம்ஸ் எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு இப்போ. சரி அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்க மேல வருவாங்கன்னு நமக்கு என்ன தெரியுமா? நான் எப்போ போல என் பொண்டாட்டி என் பொண்ணு குட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணேன். அந்த நேரம் இவங்க வந்து பார்த்துருப்பாங்கன்னு நான் என்ன கனவாடி கண்டேன். சரி விடு, புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. வெற்றி பொண்ணு குட்டி பாத்துக்கலாம். ஐயோ போங்க வாங்க எல்லாம் கிளம்பலாம். ஏய் இப்ப போகவா வரவாடி? போங்கன்னு சொல்ற, வாங்கன்னு சொல்ற, எதடி பண்றது பொண்ணு குட்டி? ஐயோ மாம்ஸ், கோட்னது போதும், வாயா போலாம். அரவிந்த் மாம்ஸ், ரித்து அக்கா வாங்க போலாம். நீங்களும் கூட சேர்ந்து கிண்டல் பண்றீங்கல்ல, இருங்க இருங்க பாப்பா வரட்டும், அவங்ககிட்டயே சொல்லி கொடுக்குறேன் எல்லாரையும். போங்க. ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாசம் பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை.
ஹாய் டியர்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியோடும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் டியர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு அவங்களுடைய நேமும் அவங்க ஹஸ்பண்ட் நேமும் சொல்லியிருக்காங்க. ஹாய் அஜித் ப்ரோ, ஹாய் சந்தியா சிஸ்டம். ஹாய் அஜித் ப்ரோ, ஹாய் சந்தியா சிஸ்டம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்ரீவல்லி சிஸ்டர், அவங்களுடைய தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே சொல்லியிருக்காங்க, விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நேம் தான் மென்ஷன் பண்ணல. சிஸ்டர் நீங்கள் நேம் மென்ஷன் பண்ணல, இட்ஸ் ஓகே. இருந்தாலும் உங்கள் தம்பிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ப்ரோ. ப்ரோ நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் என்னோட தம்பி சித்தி பையன், அவனுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹரிஷ். டே ஹரிஷ், விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டா. டே ஹரிஷ், இது ஸ்பெஷல் விஷஸ் டா. சீக்கிரமா ட்ரீட் வை. வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு ட்ரீட் வச்சிரு, ஓகேவா? ஓகே கைஸ், ஒன்ஸ் அகைன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருடம் அனைவருக்கும் இனிய வருடமாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயரை நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கீங்களோ இதே போல இந்த வருஷம் முழுக்க, இந்த வருஷம் மட்டும் இல்ல எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே டியர்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் டியர்ஸ். ஹாப்பி நியூ ஃப்ரெண்ட்ஸ்.